நமது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் நீடாமங்கலம் நகரிலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் மீண்டும் ஓர் அணியிலே திரண்டு அம்மாவின் ஆட்சியை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே அமைக்க வேண்டும் என்று உறுதியேற்று இந்த தேர்தலில் நமது அன்பு சகோதரர் எஸ் காமராஜ் அவர்கள் மீண்டும் இங்கே குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். போன முறை நாம் தனியாக நின்றோம். இந்த முறை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு அதன் தலைமையை ஏற்று பாஜகவின் உதவியோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தோழமையோடு ஐயா மூப்பனார் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்டு பிளாக், மருது சேனை, சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், வளரும் தமிழகம் மற்றும் ஐஜேகே, புதிய நீதி கட்சி போன்ற அனைத்து கட்சிகளின் தோழமையோடு இன்றைக்கு எஸ் காமராஜ் இங்கே குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறார். போன முறை கூட நாங்கள் மூன்றாவது அணியாக நின்றோம் என்று அந்த தேர்தலில் கூட நீங்க 41,000 வாக்கு காமராஜுக்கு கொடுத்தீங்க. அன்றைக்கு இரட்டையிலே போட்டியிட்ட பெரியவர் சிவராஜமாணிக்கன் அவர்கள் 49,000 50,000 வாக்கு வாங்கினாங்க. இன்றைக்கு அவரும் நம்மோட வந்திருக்காரு. நமக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் வருங்கால அமைச்சருமாகிய ஆர் காமராஜ் அவர்கள் இங்கே எஸ்கேவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். 2 ஓட்டை கூட்டினா இன்றைக்கு இந்த டிஆர்பி ராஜா வெற்றி பெற்றிருக்க முடியாது. சரி, அன்றைக்கு இருந்த பிரச்சனை, எங்களுக்குள்ளார சண்டை, குடும்பம் இருந்த சண்டை வரதானே செய்யும். பெரியவர்கள் மறைந்த பிறகு அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை வரும், பங்காளிக்குள்ளார சண்டை வரும். புரட்சி தலைவர் காலத்திலே அவர் மறைந்த பிறகு ஜாஜேன்னு வந்துச்சு. இன்றைக்கு அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக நாம் பிரிந்திருக்கிறோம். பிரிந்து நின்றாலும் நாம் யாரும் எதிரிகளோடு கைகோர்க்கவில்லை. சில பேர் அம்மாவால் அட்ரஸ் பெற்றவர்கள், முகவரி பெற்றவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, ஏன் 3 முறை முதலமைச்சரானவர்கள் இன்றைக்கு வெட்கக்கேடு. இன்றைக்கு நமது உடம்பிலே ஓடுவது, நமது டிஎன்ஏ திமுக எதிர்ப்பு தான். அண்ணா திமுகவுடைய தொண்டன், புரட்சி தலைவரின் தொண்டன், அம்மாவின் தொண்டன். ஒன்று அண்ணா திமுக இருப்பான், இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருப்பான். இதை விட்டுட்டு அம்மாவின் படத்தை நம்ம எல்லாம் பையில வச்சிருக்கோம், நெஞ்சில வச்சிருக்கோம். அதையெல்லாம் எப்படி தூக்கி போட்டுட்டு அந்த கொடி இல்லாம யாரும் வெளியில போக மாட்டோம். நம்ம முன்னெல்லாம் அண்ணா திமுக கொடி ஆர் காமராஜ் வண்டியில இருக்கும், எஸ் காமராஜ் வண்டியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடி இருக்கும். எந்த காலகட்டத்திலையும் நம்மால் திமுக என்பதை எண்ணி பார்க்க முடியுமா? சில பேர் இடையில கிளப்பி விட்டாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அதிமுக மேல உள்ள கோபத்தில்
திமுகவோட போவாங்க. போக முடியுமா? போவோமா? மற்றவங்களை பத்தி தெரியாது. அவர்களெல்லாம் அரசியலுக்காக அம்மாட்ட வந்தவங்க. நாம் அம்மாவால் அரசியலுக்கு வந்தவர்கள். நம்மால் போக முடியுமா? அது அம்மாவுடைய திருவுருவத்தை, இந்த கம்பீரமான திருவுருவத்தை இந்த கொடியில போட்டுட்டு அம்மாவுடைய பேர்ல கட்சி வச்சுட்டு நம்ம போக முடியுமா? போவோமா? அது போன்ற பேச்சு வந்தப்ப காமராஜ் சொன்னார், நான் தேர்தலில் நிக்க மாட்டேன்னு சொன்னார். காமராஜ் சொன்னப்ப நான் போவேனா அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க போக மாட்டீங்க, அது மாதிரி முடிவு நாம எடுக்க மாட்டோம். ஆனா அது மாதிரி ஒரு செய்தியை கிளப்புறாங்க, அதனால நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு முடிவு யாரும் எடுக்க மாட்டோம், எங்க தலைவர் எடுக்க மாட்டாரு, எந்த தொண்டரும் எடுக்க மாட்டாங்கன்ட்டு. அதான உண்மை. நாம இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நம்ம அவங்களோட வருவோம் அப்படின்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. வரலன்னு கோபத்துல வர்ற இடத்துல எல்லாம் நம்ம சினிமா ஷூட்டிங் மாதிரி, அவர் பட ஷூட்டிங் மாதிரி டயலாக் யாரும் எழுதி கொடுத்திருக்காங்க. அங்க ஒருத்தர் தூக்கு. ஆமா, நான் சொன்னது உண்மைதான். நம்ம வீட்டுல அண்ணன் தம்பி சண்டை இல்லாத வீடு எது இருக்குமா? பங்காளி சண்டை இல்லாத யாரும் இருப்பாங்களா? மாமா மச்சான் சண்டை இல்லாம இருக்குமா? நாங்க சண்டை தான் போட்டு தனியா கட்சி ஆரம்பிச்சோம். ஒருத்தர் வெட்டி குத்துக்கிட்டு சாவாங்க, பாத்துறீங்களா இல்லையா? எத்தனையோ கொலைகள் எல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு கூட ஒரு பிரச்சனை என்று வந்தால், ஒரு நல்லது என்றால், ஒரு கெட்டது என்றால் எல்லா பங்காளிகளும் ஒன்னாயிடுவாங்க. அண்ணன் தம்பி எல்லாம் மனசுல உள்ளது. அதே மாதிரி நாங்க ஒன்னாயிட்டோம். காரணம், நாங்க முன்ன பிரிந்திருந்ததுனாலதான் தமிழ்நாட்டில் இந்த தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அவங்க என்ன நினைச்சாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நான் வெளியேற பிறகு, அதுக்கு முன்னே அவங்க தினகரன் உறுதியாக அங்க ஏபிஎஸ் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டாரு, வெளியில வந்துருவாரு, நம்மளோட தான் வருவார் நினைச்சாங்க. அவங்களுக்கு தெரியல நம்மளை பத்தி. நாங்க வெளியில போனோம், சண்டை போட்டோம், சரியான நேரத்தில் உள்ள வந்துட்டோமா இல்லையா கூட்டணிக்கு? இந்த முறை எந்த ஒரு காரணமும், ஒரு % சான்ஸ் கூட கொடுக்க கூடாது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு. அதனாலதான் நாங்க சொன்னோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள பியூஷ் கோயல் வந்தப்ப நான் பார்க்க போனப்ப, விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு. இன்று சில பேர் அவருக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க, அவருக்கு கண்டிஷன் போடுறாங்க, அவருக்கு கேஸ் எல்லாம் இருக்கு. கேஸ் எனக்கு 30 வருஷமா இருக்கு, உங்களுக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? கேஸ் எல்லாம் கோர்ட்ல இருக்கு. அதுல எப்படி அழுத்தம் கொடுக்க முடியும்? மசாஜ் தான் பண்ண முடியும். நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் பயப்படுவோம். நம்ம எத்தனை முறை சிறைக்கு சென்று இருக்கோம். நம்ம ஒண்ணு இவங்க மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு கேஸ் கிடையாது. லஞ்சம் கொடுத்ததான் நம்ம மேல கேஸ் போட்டிருக்கான். கரெக்டா இல்லையா? அந்த கேஸ் எல்லாம் பொய் கேஸ் ஆயிட்டு. அதுக்கு முன்னாடி அம்மா மேல மிரட்டுறதுக்காக மேல கேஸ் 33 வயசுல ஜெயில பாத்திருக்க, ஒரு வருஷம் உள்ளார இருந்திருக்க, காபி கோசால போட்டாங்க. அதெல்லாம் யாருக்கு போடுவாங்கன்னா, இதை தொடர்ந்து தவறு செய்யறவங்களுக்கு. அந்த சட்டத்தை எனக்கு எதிராக தவறாக போட்டார்கள். அப்ப எல்லாம் அம்மாவை காட்டி கொடுத்தோமா? என்றைக்காவது காட்டி கொடுத்திருக்கோமா? ஏன் அம்மா அவர்கள் நம்ம எல்லாம் கட்சியை விட்டு நிக்கிறாங்களே, 9 வருடம் 9.5 வருடம் அம்மாவுக்கு எதிராக ஏதாவது செய்திருப்போமா? அது பயம் அல்ல, விசுவாசம். நம்மளும் பயப்படுவோமா? யாருக்கும் பயப்படுவோமா? நம்மளை யாரும் மிரட்ட முடியுமா? ஒரு மனுஷனுடைய அதிகபட்ச பயமே ஜெயில் தான். அதையே சின்ன வயசுலயே பார்த்துட்டு வந்துட்டோம். அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, 1 வருஷம் பார்த்தாச்சு. அதனாலதான் சொல்றேன், இந்த முறை நாங்கள் விட்டு கொடுத்தோம் என்றால் அதில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக 21 உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு அழைத்து, நீங்கள் எல்லாம் பிரிந்து இருக்க கூடாது, சேர்ந்து இருந்தாதான் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி 3வது முறை வர முடியும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனா இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பாஜக அதிமுக அழிக்க பார்க்குதுன்னு. உண்மை கிடையாது. அழிக்க பார்த்தா இன்றைக்கு எங்களையும் அதிமுக சேர்த்து வச்சிருப்பாங்களா? சொல்லுங்க, சேர்த்து வச்சிருப்பாங்களா? அழிக்கணும்னு நினைச்சா எங்க 2 பேரும் பிரிச்சு தானே விடுவாங்க. ஆனா அன்றைக்கு அது நடக்காமல் போனது உங்களுக்கு தெரியும். இந்த முறை என்னை அழைத்து, நான் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வெளியில வந்தப்பே அவர் என்ன பார்க்கணும்னு அண்ணாமலை சொன்னார். 8ஆம் தேதி கூப்பிட்டு இருந்தாரு, என்னால போக முடியல. 9 நான் போறதா இருந்தேன். நான் சொல்றது செப்டம்பர் போன வருஷம். ஆனால் அன்றைக்கு துணை ஜனாதிபதி தேர்தலால அவரால் என்னை சந்திக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் பீகார் தேர்தலால என்னிட்ட முக்கியமான தலைவர்கள், இன்னும் இன்னைக்கு சொல்ற நம்ம மண்ணிலிருந்து மத்திய நிதி அமைச்சர்
நிர்மலா சீதாராமன் அவர்கள் என் மீது மிகவும் பிரியமாக இருப்பவர். நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய தம்பியாக என்னை பார்ப்பார். அவர் என்னோட அன்பா பேசுவாங்க. பல முறை அவர்களை சந்திச்சிருக்கேன். அவர்கள் ஒரு முறை என்னை போன்ல தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நானும் உள்துறை அமைச்சரும் உங்களை சந்திக்கணும், பிரதமர் அவர்கள் உங்களை கூட்டணியிலிருந்து அவர் ஏன் வெளியேற அனுமதித்தீர்கள், நமக்கு ஒரு ரிலையபிள் பார்ட்னர் ஆச்சு, அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்ததாச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதை எப்படி விட்டீர்கள், நீங்கள் அழைத்து பேசுங்கள் என்று சொன்னார். அவர் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீண்ட நேரம் பேசியவர். நான் அழைத்த போது வருகிறேன் என்று தான் சொன்னேன். ஆனா இப்ப பீகார் எலெக்ஷன்னால அவங்களால என்ன கூப்பிட முடியாம, பீகார் தேர்தல் முடிந்த பிறகு என்னை அழைத்தார்கள். போன உடனே மாண்புமிகு அமித்ஷா என்ன சொன்னார்னா, போன முறை நீங்கள் தயாராக இருந்தீர்கள், அவர்கள் தயாராக இல்லை. இந்த முறை அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்மோடு வர வேண்டும் என்பதிலே 100% அவர்கள் வரவேற்கிறார்கள். நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு ஒன்னும் மாற்று கருத்தே இல்ல. அம்மாவுடைய ஆட்சி வரணும். அப்பயும் அன்கண்டிஷனலா நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். இதுதான் உண்மை. இதுல ஒளிவு மறைவு இல்லை. ஆனா அப்ப பேசுனது உண்மைதானே, கோபத்தில் சண்டை போடுறது உண்மைதானேங்க. அது என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் போய் சொன்னார். என்ன சொன்னாரு, எல்லாரையும் கயிறு எடுத்துட்டு வர சொல்றாரு. கேளுங்க, அவங்க அப்பா முதல் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரே கையெழுத்துல நீட்டை எடுத்துட்டு வந்தாரு. அவரை பார்த்தா எல்லாருக்கும் பேனா கொடுங்க. ஏன்னா அவங்க அப்பாட்ட பேனா இல்லையா, பேனா கொடுங்க அவருக்கு. இன்னொன்னு சொல்றாரு, இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் ஆசீர்வாதம் வாங்கினாரு, காலில் விழுந்தாரு அப்படின்லாம். அவரு அது ஆமா வயதுல மூத்தவங்க காலில் விழுந்தேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. போய் சொன்னாரு. உங்களுக்கு எங்கப்பா வலிக்குது? எனக்கு ஒன்னும் புரியலையே. யாரோ வந்து அம்மாவின் கட்சியையோ அம்மாவின் கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியுமா? ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அதற்கு ஒரே மாற்று நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. நமது விவசாயிகள், நமது தஞ்சை தரணி, குறிப்பாக சோழமண்டலம் என்பது விவசாயத்தை நம்பி இருக்கின்ற பூமி. இங்கே பூமிக்கு கீழே வைரமே கிடைத்தாலும் எங்களுக்கு வேண்டாம், விவசாயம்தான் வேண்டும் என்று கேட்கின்ற விவசாயிகள் நிறைந்த பகுதி நமது டெல்டா பகுதி. இங்கே முதல்ல அது ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தெல்லாம் எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினோம். இங்க எஸ் காமராஜ் ஒரு பெரிய இதே போன்ற கூட்டத்தை கூட்டியிருந்தார், வந்திருந்தோம் நாங்கெல்லாம் அன்றைக்கு. அதுபோல இன்றைக்கு மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது அப்பொழுது அமைச்சராக இருந்த துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் அதுக்கு கையெழுத்து போட்டார். எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கேடும், அத்தனையும் திமுக காங்கிரஸ் ஆட்சியில தான் நடந்திருக்கு. அதுக்கு நமக்கெல்லாம் ஜீவ நதியாகிய, நமக்கெல்லாம் உயிரை போன்ற உணர்வோட கூடிய காவிரி பிரச்சனைக்கு அம்மா அவர்கள் எவ்வளவு போராடி அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தீர்ப்பை கெசட்ல அரசியல் வெளியிட எவ்வளவு போராடி செய்தார்கள். அதுபோல 69% இடஒதுக்கீட்டை பெற்றுச் சென்ற சமூக நீதி வீராங்கனை அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் ஆட்சியில எப்படி தொட்டில் குழந்தை திட்டமோ, எப்படி தாலிக்கு தங்க திட்டமோ, எப்படி அம்மா உணவகங்களோ, அதுபோல முத்தாய்ப்பான ஒன்னு 69% இடஒதுக்கீடு, மற்றொன்று காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை அரசியல் வெளியிட்டது. அதுபோல நமது மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற 5 மாவட்டங்களின் ஜீவாதார பிரச்சனையாகிய பெரியார் அணை பிரச்சனையில் அம்மா உச்சநீதிமன்ற தீர்ப்பு பெற்று 142 அடி அதில் நீர்மட்டத்தை உயர்த்தலாம் என்கிற தீர்ப்பும், அந்த பேபி அணை போன்ற அணைகளை சரி செய்து 152 அடி நீர் தேக்கலாம் என்று அம்மா அவர்கள் பெற்ற இதெல்லாம் அவர்களுடைய ஆட்சியின், பொற்கால ஆட்சியின் கிரீடத்தின் வைரக்கற்கள் அவை. அதுபோல நமக்காக போராடிய அம்மா அவர்கள், அவர் என்ன நம்ம டெல்டாக்காரன் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா அப்பாவும் பிள்ளை வந்து நாங்க டெல்டாக்காரன் விவசாயம் பண்றவங்களா?
பார்வையிட போறப்ப காங்கிரஸ் சாலை போட்டுட்டு கையில செயற்படாத காலில் செயற்படாம போறாங்க. அவங்க டெல்டாக்கார கயிறுல கயிறு, ஏன்னா நாங்க சேர மாட்டோம்னு நினைச்சாங்க. 21 ஆட்சியை பிடிச்ச மாதிரி பிடிச்சிடலாம் நினைச்சாங்க. எதிர்பார்க்காத செய்யறதுதானே அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு ஒன்றிணைந்தது. நானும் இபிஎஸ் அண்ணனும் இணைந்தது மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகள் இங்க பாருங்க, ஆர்கேவே எஸ்கேவும் ஒன்னா கை போட்டு ஒன்னா போயிட்டு இருக்காங்க எங்க போனாலும். இந்த முறை திருவாரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியையும் வென்றாக வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. போதாக்கரைக்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் நம்மோடு இருக்கின்றன. அதனால்தான் சொல்ற, நமது இந்த முறை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பே வழங்க முடியாத, எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்காத இடம் இருக்கா? நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறப்ப கமார் கட்டு வாங்குற மாதிரி இப்ப எல்லா இடத்துலயும் கஞ்சா விற்குது. வீட்டில் உள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் தங்கள் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளை, கல்லூரிக்கு செல்கின்ற பிள்ளை, வேலைக்கு செல்கின்ற பிள்ளை பத்திரமாக வர வேண்டுமே. முன்னெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை பத்திரிக்காக பள்ளிக்கு போறவங்க கல்லூரிக்கு போறவங்க பத்திரமாக வரணும் அவர்களுக்கெல்லாம் என்று வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்க. இப்ப ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களும் எங்க இந்த போதை மருந்துக்கு பிள்ளைய அடிமையாக்கிடுவானுங்களோ. ஏன்னா விற்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். பின்னணியில் இருக்கிறது திமுக தான். இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலே ஊழல், வேலை வாய்ப்பு என்கிற பெயர்ல ஊழல், பணி நிரந்தரம் என்கிற பெயர்ல ஊழல். அதுபோல எல்லா துறையிலும் ஊழல். மாண்புமிகு மோடி அவர்கள் அன்றைக்கு கூட்டத்திலே சொன்னது போல எல்லா நதிகளும் கடலிலே கலப்பது போல எல்லா துறைகளின் ஊழல் பணமும் ஒரு குடும்பத்தில் போய் சேருது. அந்த குடும்பம் எந்த குடும்பம்னு உங்களுக்கு தெரியும். இந்த மனுநீதி சோழன் குடும்பம் தான். தெரியுமா இல்ல உங்களுக்கு? இது மனுநீதி சோழன் ஆண்ட பூமி. இது தன் மகனே ஆனாலும் தவறு செய்தால் அவருக்கு தண்டனை கொடுத்தவர். ஆனா இங்க தன் மகனை முடிசூட்டுவதற்காக தமிழ்நாட்டையே அடகு வைப்பவர் ஸ்டாலின். காவிரி பிரச்சனையில யார் நம்மளுக்கு மேகதாது அணை கட்டுவேன் பிரச்சனை பண்றது? கர்நாடகா. அங்க சீதாராமையா பதவி வைக்கிறதுக்கு ஓடுறாரு. அவர் கூப்பிடுறதுக்கு முன்னாடி பேசலாம்ல. மேகதாது அந்த சிவகுமாரை கூப்பிட்டு, இங்க டி.கே. சிவகுமார் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தான் எம்ஜிஆர் படத்தில் வர்ற பி.எஸ். வீரப்பா மாதிரி தமிழ்நாட்டுக்கே வில்லன் அந்த டி.கே. சிவகுமார். அவரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அவர்கிட்ட பேசி சோனியா காந்தி அம்மாட்ட ராகுல் காந்தி கிட்ட சொல்லி இந்த மேகதாது அணையெல்லாம் கட்டக்கூடாது, ஏன்னா தமிழ்நாடு பாலைவனம் ஆயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், அவ்வளவுதான். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி பிழைக்கணும், அவ்வளவுதான். அதனாலதான் சொல்கிறேன், திமுக இந்த முறை வீட்டுக்கு போவது உறுதி. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது. இந்த முறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதற்கு ஒரே மாற்று அம்மாவின் ஆட்சி தான். அதை வழங்கக்கூடிய ஒரே கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். இங்க நம்ம ஊர்ல அமைச்சர் இருக்கார், டி.ஆர். பாலுவோட பையன். அவர் பான் வித் சில்வர் ஸ்பூன் பாங்க, அவர் கோல்டன் ஸ்பூன். ஆமா, அவர் நம்ம மன்னார்குடி பக்கத்துல, கருணாவூர் பக்கத்துல, அது பக்கத்துல தான் எங்களுக்கு வயல்லாம் இருக்கு. அங்க கோல்டன் வாட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு சாராய ஆலை இருக்குல்ல, அதுல 1000 அடிக்கு மேல போர்வெல் அமைத்து தினமும் தண்ணீர் எடுத்து வர்றாங்க. 1 லிட்டர் சாராயம் தயாரிப்பதற்கு 15 லிட்டர் குடிநீர் செலவாகிறது. அது மாத்திரம் இல்ல, இக்கிராமத்தை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளும் நிலத்தடி நீர் உப்பு நீரா போய் விவசாயம் செய்ய முடியாத நிலை. சாராய ஆலைக்காக எடுக்கப்படும் குடிநீர் பயன்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் பூமிக்குள்ளேயே அந்த ஆழ்துளை கிணறு அமைத்து கழிவுநீர் எல்லாம் செலுத்துவதால நிலத்தடி நீர் முற்றிலும் மாசுபட்டு தோல் நோய்கள் வருது.
இன்னும் சொல்ல போனா 20,000 ஏக்கர் நிலம் விவசாயம் செய்யாமல் முடியாமல் பயனற்றதாக ஆகியுள்ளது. இது அந்த பகுதியில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். உறுதியாக போன முறை தலை தம்பிரான் பின்னியன்னு நாமெல்லாம் பிரிந்து நின்றதுனால TR பாலு பையன் வெற்றி பெற்றாரு, TRB ராஜா. இந்த முதல் அவரால் உறுதியாக வெற்றி பெற முடியாது. எத்தனை ஆயிரம் ஓட்டுக்கு கொடுத்தாலும் இங்கே அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில இணைந்து விட்டோம். இந்த முறை எஸ் காமராஜ் அவர்கள் உறுதியாக உங்கள் ஆதரவோடு குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற போகிறார் என்பதை உணர்த்துகின்ற விதமாக இங்கே நீடாமங்கலத்தில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒரே மனித சமுத்திரமாகத்தான் தெரிகிறது. இன்னும் சொல்ல போனா நிறைய இஸ்லாமிய சகோதரிகள் இங்கே வந்திருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு தமிழகத்தில் தொழில் தொடங்குவதாக அறிவித்த நிறுவனங்களே அண்டை மாநிலங்களை நோக்கி ஓடுது. அது மைக்ரோசாப்டா இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனா பாஸ்கான் ஒரு நிறுவனம் 15,000 கோடி முதலீடு செய்திருக்கிறதா TRB ராஜா சொன்னாரு. ஆனா 24 மணி நேரத்தில் அந்த நிறுவனம் அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல பல நிறுவனங்களும் பெரிய காலனி உற்பத்தி ஷூ தயாரிக்கிற கம்பெனி அது பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் திருநெல்வேலிக்கு வந்தது இவங்களுடைய கெடுபிடியினால ஆந்திராவுக்கு போயிட்டு. மைக்ரோசாப்ட் நிறுவனமும் தனது மிகப்பெரிய தரவு மையத்தை ஹைதராபாத்துக்கு கொண்டு போயிட்டு. இதுபோல கூகுள் அதுல நம்ம சுந்தர் பிச்சை இருக்கிறாரு, அவர் தமிழ்நாட்டுக்காரர், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைத்த AI மையம் இவங்களுடைய கெடுபிடிகளால தெரியுமில்ல என்ன கெடுபிடின்னு, அதனால ஆந்திராவுக்கு போயிட்டு. இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டிலிருந்து 13 லட்சம் கோடி போட்டு போறாங்க எல்லாரும். 13 லட்சம் கோடி இந்தியாவுக்கு முதலீடு வந்திருக்குன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது 25% கூட அதனால் பலன் இல்லை. TRB ராஜா வெள்ளை அறிக்கை கூட வெள்ளை பேப்பரை தூக்கி காமிக்கிறார். உண்மைதானே? அதனால இந்த முறை உறுதியாக TRB ராஜாவுக்கு விடை கொடுக்கின்ற நேரம் வந்து விட்டது. அதுபோல ஸ்டாலின் என்ன நம்பிட்டு இருக்காருன்னா இந்த சிறுபான்மை மக்களை ஏமாத்திட்டு இருந்தார். 3 முறை ஏமாத்தி அப்படியே ஓட்டு வாங்கிட்டார். மோடி மோடி மோடின்னு சொல்லி மோடி பெயர். ஆனா சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு விழித்துக் கொண்டு விட்டார்கள். காரணம் இந்த இப்தார் நோன்பு இந்தியாவில் தான் நமது சிறுபான்மை சொந்தங்கள் நிம்மதியாக கொண்டாட முடிந்தது. பாகிஸ்தானா இருக்கட்டும், வெஸ்ட் பங்களாதேஷா இருக்கட்டும், வளைகுடா நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒரே போர் முழக்கம். இன்னும் சொல்ல போனா அங்கெல்லாம் இஃப்தார் நோன்பு கொண்டாட முடியல. இங்க மோடியின் பாதுகாப்பான ஆட்சியில இந்தியாவில் தான் இஸ்லாமிய சொந்தங்கள் இந்தியா முழுவதும் பாதுகாப்பாக இஃப்தார் நோன்பு நோக்க முடிந்தது. இன்னும் சொல்ல போனா ஈரான் இன்னைக்கு சண்டையில அமெரிக்காவோட சண்டை போடுற, இஸ்ரேலோட சண்டை போடுற ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு. அது இந்தியாவை பிரதமர் மோடிய நண்பரா பாக்குது. நமக்காக இந்த ஹார்மோஸ் நீரிணை தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. அது நமக்காக திறக்கப்பட்டு நமக்கு வருகின்ற பெட்ரோல் டீசல் கப்பல்களும் நமது எரிவாயு வீட்டில் யூஸ் பண்றோம் அந்த எரிவாயு கப்பல்களும் இங்க அனுமதிக்கப்படுகிறது. இந்தியா ஒரு இந்து மத நாடா, மதச்சார்பு உள்ளவர்கள் இந்திய பிரதமராக இருந்தால், இந்தியா ஒரு இந்துக்களுக்கான நாடாக இருந்தால், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களாக இருந்தால், தீவிர இஸ்லாமிய நாடான ஈரான் இந்தியாவிற்கு எப்படி நட்பு கரம் நீட்ட முடியும்? இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலேயும் பாஜக ஆட்சி தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவை 3வது முறையாக நேருவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் தான். ஆனால் அவர் ஆட்சியில எங்காவது ஏதாவது ஒரு இஸ்லாமியருக்கு ஏதாவது ஒரு துன்பமோ இடைஞ்சலோ இடையூறோ ஏற்பட்டிருந்தா அதை நாம் இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம். பொய் பிரச்சாரம், திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சி, அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்று. இவங்க அப்பா கூட்டணி வச்சப்ப பாரதிய ஜனதா கட்சி 5 வருஷம் அமைச்சராக இருந்தப்ப 99 நல்ல கட்சி. இப்ப அது அதிமுக கூட்டம் வச்சா, நாங்க கூட்டம் வச்சா
கூட்டணி வச்சா அது மக்கள் விரோத கட்சி, இந்துத்துவ கட்சி, சனாதன கட்சி என்றா அவங்க பேசுவாங்க. உண்மை அதுவல்ல. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் உலக அரங்கிலே இந்தியாவிற்கு ஒரு கௌரவமான மதிப்பை தேடித் தருகின்ற பிரதமர், உலக நாட்டு தலைவர்களால் பாராட்டப்படுகின்ற மோடி அவர்கள் தலைமையிலே இந்தியா இன்றைக்கு கம்பீரமாக வளர்ந்த நாடு எங்கள் இலக்கு என்பதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போர்க்காலத்தில் கூட டீசல் பெட்ரோல் விலை உயர்த்தவில்லை. எல்லா நாடுகளிலும் விலைவாசி உயர்ந்தாலும் இங்கே முடிந்தவரை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடன் நட்புறவுடன் இருக்கிற இந்தியா எப்படி மதசார்புள்ள நாடாக முடியும், சிறுபான்மையினருக்கு எதிரான நாடாக முடியும் என்பதை எல்லோரும் எண்ணி பார்த்து தமிழ்நாட்டின் நலனுக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கும் இளைஞர்களின் பாதுகாப்பிற்கும் நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால்தான் மீண்டும் தமிழகத்திலே அமைதி பூங்காவாக திகழ முடியும், வளர்ச்சி திட்டங்களை பெற முடியும். திமுக என்பது ஒரு குடும்பத்தின் பிடியிலே உள்ள ஆட்சி. அந்த ஆட்சி தமிழ்நாட்டை சுரண்டுகிற ஆட்சி. இன்றைக்கு கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கிய பிறகு அந்த இபிஎஸ் ஆட்சி வரை பல முதலமைச்சர்கள் இருந்த பொழுது வாங்கிய கடன் 5 லட்சம் கோடினா இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடனை வாங்கி வைத்து விட்டார். அந்த பணம் எல்லாம் எங்க போடுச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதையெல்லாம் உறுதியாக தேர்தல் முடிந்த பிறகு கண்டுபிடித்து மக்கள் அதை மீண்டும் நமது நாட்டின் கருவூலத்திலே சேர்ப்போம், அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்ற உறுதியை சொல்லி அன்பு சகோதரர் எஸ் காமராஜ் அவர்களை குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் உங்களை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.